மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வாதி vlogs. ஸ்வாதி vlogsல லாங் டைம் பேக் இன்னைக்கு தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 month ஆச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால போட முடியாம போயிருச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு டாகோட குளிப்பாட்டி நான் ரெடி பண்ற ஒரு க்ரூமிங் வீடியோ தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு காமிக்க போறேன். எங்க வீட்டு டாகோட சிச்சு டாக், அவனுக்கு நாங்க என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில வர ஒரு குதிரையோட நேம் தான் நாங்க வச்சிருக்கோம். அவன் பேர் பாத்தீங்கன்னா ஆலா. என்னோட பையன் பேர் பாத்தீங்கன்னா வேல்பாரி. தமிழ் ஸ்டோரியில வேல்பாரி அப்படிங்கிற ஸ்டோரி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். அந்த வேல்பாரிங்கிற பேர் வந்து நாங்க என் பையனுக்கு வச்சதுனால, அவனுக்காக அந்த டாக் நாங்க வாங்கினதுனால அந்த டாக் பேர் பாத்தீங்கன்னா ஆலா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அது கேரக்டர்ல வர அந்த வேல்பாரியோட குதிரை பேர் தான் ஆலா. அதனால நாங்க வந்து ஆலான்னு சொல்லிட்டு அவனோட டாகுக்கு வந்து நாங்க பேர் வச்சிருக்கோம். இப்போ அவங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 months ஆச்சு. அவனுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 7 months ஆகுது. நாங்க 7 months வந்து அவனுக்கு ஹேர் ரொம்ப அதிகமா இருக்கும். சிச்சு டாக் அப்படிங்கறதுனால அவன் ஹேர் ரொம்ப அதிகமா இருக்கும். 2 months once வந்து கம்பல்சரி வந்து ஹேர் கட் கூட்டிட்டு போயே ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு அந்த கண்ணு ஃபுல்லுமே மறைச்சிடும். நாங்க கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. 2000 rupees வருது க்ரூமிங், ஃபுல் க்ரூமிங் அப்படின்ட்டு. நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மந்த்லி 2000 அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் தெரியுறதுனால சரி வீட்லயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் கேட்டேன் எப்படி எல்லாம் பண்ணணும். ஆனா வந்து பார்லரும் நாங்க கூட்டிட்டு போயிருவோம். 4 months once நாங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அதனால வந்து இந்த ட்ரிம்மிங்க்கு மட்டும் நம்ம பார்லர் கூட்டிட்டு போய்க்கலாம். இப்போ வந்து அந்த சின்ன குளிப்பாட்டுறது இந்த விஷயம் நம்மளே கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நானே கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3-4 months நான் தான் அவனுக்கு குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் எனக்கு ரொம்ப நல்லா வந்து கோஆப்ரேட் பண்றான். நானும் நிறைய கத்துக்கிட்டேன். இப்படிதான் குளிக்க வைக்கணும் டாக்ஸ்க்கு, இப்படிதான் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அவங்க கிட்ட நான் ஒரு 3-4 monthsல கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் அவனுக்கு தான் குளிப்பாட்ட போறேன். குளிப்பாட்டு ரெடி பண்ண போறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வீடியோவும் போஸ்ட் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி வீக் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆலாக்கு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல ஷாம்பு வச்சு நல்லா அவங்க பாடி ஃபுல்லாக நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்குக்கு கீழே இந்த கழுத்துக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க சாப்பாடு வைக்கும்போது நம்ம வந்து அவங்க குமிஞ்சு சாப்பிடும்போது அந்த முடியில எல்லாமே வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் ஆகும். அப்புறம் தரையில் படுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறனால அவங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்த நெயில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரூட்ல எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு டப்புக்குள்ளே உட்கார வச்சு ஃபுல்லாக நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம பேபியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி தான் வந்து டாக்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் டாக்ஸை. வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கறனால ஹேர் ஃபால் இருக்கும். அப்புறம் வந்து அந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த உனி இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். இவனுக்கு அந்த மாதிரி இல்லை. சின்னதாக குட்டியாக இருக்கும்போது அவன் வாங்கிட்டு வரும்போது அவன் உடம்புல இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவனுக்கு ஒரு உடம்புல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா 3 days once நான் கம்பல்சரி வந்து அவனுக்கு குளிப்பாட்டிடுவேன். அதனால அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நான் நல்லா டவல் ட்ரை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ட்ரையர் போட ஆரம்பிச்சிட்டேன். ட்ரையர் போட்டாவே அவனுக்கு ஒரே விளையாட்டாயிடும். இந்த மாதிரி தான் வாயை திறந்து இது பண்ணிட்டு இருப்பான். ட்ரையர் போட்டாவே அவனுக்கு குஷி ஆயிடும். போட்டதுக்கப்புறம் பாருங்க எப்படி இருக்கான்னு. இந்த மாதிரி அப்படியே விட்டுடலாம், அப்படின்னு அழகா இருக்கானே இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா போயிட்டு கண்ணு தெரியாமல் போய் செவுத்துல முட்டிப்பான். அதனால நான் வந்து நல்லா ட்ரை பண்ணி கோம் பண்ணி 2 சைடும் வந்து நாட் போட்டு விட்டு ஒரு கிளிப் போட்டு விட்டுருவேன். இவனுக்காகவே நேற்று போயிட்டு வெளியே போகும்போது கிளிப்பு லப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நேற்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் நல்லா உடம்பு ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் போயிட்டு அவங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஈரமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அழுக்காயிரும். அதனால ஃபுல் ட்ரை பண்ணிட்டு நல்லா டேங்கிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கோம் பண்ணிக்கணும். 2 சைடு பார்த்தீங்கன்னா 2 ஜிண்டி போட்டால் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் என்னோட பையனோட டிஷர்ட் வந்து ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 1 yearல வாங்கின டிஷர்ட்டு. இப்போ வந்து அவனுக்கு 2.5 years ஆயிடுச்சு. அதனால இந்த டிஷர்ட் வந்து பத்தாது. அதனால ஆலாக்கு இந்த டிஷர்ட் வந்து சரியா இருக்கு. அதனால இந்த டிஷர்ட்டை வந்து இப்போ நான் ஆலாக்கு போட்டு விட்டுக்கிறேன்.
அவனுக்கும் ரொம்ப செட் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு அந்த டிஷர்ட்டு. நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இருக்கும்போது என்னை வந்து டச் பண்ணவே விட மாட்டான். ஆனால் ரெகுலராக பண்ணுறதுனால இப்போ வந்து அவன் ஓகே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால் அமைதியாக எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுப்பான். பாருங்கள், அவன் டிஷர்ட் வந்து ரொம்ப ஆப்டாக அவனுக்கு சூட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. எவ்வளோ செட் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகா. இப்போ வந்து நான் வந்து 2 சைடும் நல்லா கோம் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிறேன். லப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கோ லப்பர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கின்ல வந்து இழுக்கும் போது வலிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி லப்பர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு விடுவாங்க போடுறதுக்கு வந்து. சரி, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நான் இப்போ லப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு கிளிப்பு அடிஷ்னலாக அப்படி குத்தி விட்ருக்கேன், அழகாக இருக்குது. அந்த கிளிப் எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் வாங்கிட்டேன். பாருங்கள், 2 சைடும் போட்டு விட்டேன், எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்கான். பாவம் மூஞ்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப பாவம்னு நினைக்காதீங்க, இவன் அப்பாவையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஆக்டிவாக பயங்கரமாக விளையாடுவான். இப்போ ஏதோ அவன் தூக்கத்தில் இருக்கான் குளிச்சு விட்டதுனால.